மெய்யன்பர்களே வணக்கம். அம்மா ஊரில் அதிசயம். கூழ் ஊற்றுகிற நிகழ்வு நடந்தது. நான் அங்கு சென்றேன். அதை விரிவாக பின்னாடி சொல்கிறேன். அந்த கூழ் ஊற்றுற நிகழ்ச்சியில் அடுத்த நொடியிலே மழை துளிகள் மிக ஆச்சரியமாக இருந்தது. அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். அதே போல அன்னையர் தினம். அன்னையின்றி நாம் யாருமில்லை. மாதா உடல் செழித்தால் வல்வினையேன் கால் செழித்தேன் வேதாவும் கை செழித்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராதுக்கா. அந்த மேகத்தை பாருங்க. அந்த கூழ் ஊத்துன உடனே மேகம் திரண்டு இருட்டி 4 சொட்டு தண்ணி போட்டுது. எங்கள் பாட்டி ஊருக்கு வந்தேன். இது கொடூரில் இருக்கிறது. பாண்டிச்சேரி உள்ள சிறிய கிராமம். அந்த கிராமத்திலே எங்கள் பாட்டி ஊர் பக்கத்திலே சிவன் ஆலயம் இருக்கிறது, திரௌபதி அம்மன் ஆலயம் இருக்கிறது, அம்மன் ஆலயம் இருக்கிறது. இப்போது திரௌபதி அம்மனுக்கும் நம்முடைய முத்துமாரி ஏழை முத்து மாரி அம்மனுக்கும் கூழ் வாத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குளக்கரை அருகிலே புதிதாக எங்களுடைய மாமா கட்டிய கோயில். அந்த சிவன் கோயில் அருகில் இருக்கிறோம். இந்த பெரிய குளம். இந்த பெரிய குளத்துக்கு அருகே அம்மன் கூழ் என்று சொல்வார்கள். அந்த அம்மன் கூழ் ஊற்றுகிற நிகழ்விலே குளக்கரை பெரிய குளம். அந்த தீர்த்த குளம் எதிரிலே சிவனாலயம் இருக்கிறது. பெரிய சிவலிங்கம் கிடைக்கப்பெற்று அது 2019 குடமுழுக்கு ஏற்பட்டது. அந்த கோயில் அருகே உள்ள இந்த குளத்தில் அருகே இருக்கிறோம். இந்த கூழ்வாட்டுகிற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அற்புதமான பாக்கியத்தை நான் பெற்றேன். எல்லோரும் ஒரு சிறிய ஊராக இருந்தாலும் அந்த ஊரிலே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்து அந்த சிற்றூரில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து வேண்டி மழை வர வேண்டும். மக்கள் ஏன்னா விவசாயம்தான் அங்கு மூலதனமாக வைத்து வாழ்கிறார்கள். ஆகவே அந்த விவசாயம் செழிக்க வேண்டுமானால் இந்த எம்பெருமான் சிவபெருமானுடைய கோபுர தரிசனத்தை பார்க்கிறோம். இந்த சிற்றூரிலே ஒரு மழை வேண்டும். மழை வந்தால்தான் நாம் வாழ்க்கை முன்னேறும் என்று இந்த கோடை காலத்திலே மழையை வேண்டி இப்பொழுது வெயில் தாக்கம் அதிகமாக எவ்வளோ வெயில் காயுது பாருங்கள். இந்த கூழ் ஊட்டுவதற்காக பெண்கள் எல்லாம் வேண்டி அந்த குடத்திலே கூழை தயார் செய்து பயபக்தியோடு வந்து ஊரிலிருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு வருகிறார்கள். கூழ் ஊட்டுகிற இடத்திலே அந்த இடத்திலே வந்து மிக சிறப்பானது ஒரு அந்த உடுக்கை பம்பையெல்லாம் வைத்து அர்ச்சனை செய்கிறார்கள். அதை வந்து அந்த பாட்டு பாடுகிறார்கள். அப்பொழுது சில பேருக்கு சாமி வந்து ஆடுகிறது. அப்படி சாமி ஆடுகின்ற சமயத்தில் அந்த அது சொல்லுகிறது, மழை கண்டிப்பாக வரும், கவலைப்படாதீர்கள், எந்த விதமான குறையும் இல்லாமல் இந்த ஊரை நான் பாதுகாத்து கொள்வேன் என்று சொல்கிறார்கள். ஒரு பெரிய 2 பேரல் அதில் கூழ் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ படைக்க போகிறாங்க. அந்த காலத்தில் கூழுக்காக ஒரு தொட்டி கட்டியிருந்தாங்க. அதில் சாஸ்திரத்துக்கு ஒரு சின்ன ஒரு பாத்திரம் வச்சு பாருங்கள். களம் இதான் நெல் காய வைக்கிற களம். இதெல்லாம் கிராம சூழ்நிலை தான். நான் எங்கள் அம்மா பிறந்த ஊர். நானும் இந்த அம்மா வீட்டிலே தான் நான் பிறந்தேன். இந்த சிற்றூரிலே ஒரு கிராமத்திலே பிறந்து இங்கே பாருங்கள். இதான் இந்த குளக்கரை அருகிலே இங்கே எல்லோரும் அமர்ந்து கொண்டு சாமி வரும் வரை இந்த உடுக்க வர்ணனை பண்ணுறாங்க பாருங்கள். இது அடிக்க அடிக்க சாமி வருகிறது. சாமி வந்து அந்த உத்தரவு கொடுத்த பிறகுதான் அந்த கூழை ஊற்றி எல்லோரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு சிறிய ஊராக இருந்தாலும் இந்த அம்மா ஊருக்கு செல்கின்ற பொழுது உண்மையிலே எனக்கு அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஒரு பாட்டி ஊருக்கு செல்கின்ற பொழுது தன்னை அறியாமல் ஒரு உற்சாகம் ஏற்படும். அவ்வளவு செல்ல பிள்ளையாக நாம் அங்கு வளர்ந்திருப்போம். ஓடி ஆடி அந்த குளத்திலே குளித்த நாட்கள் எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். இந்த வர்ணனை செய்கிறாங்க பாருங்க. அந்த மஞ்சள் தண்ணியை மேலே தெளித்தாங்கன்னா அந்த சாமி நீரின்றி அமையாத உலகு, நீர் தான் முக்கியம். அந்த சாமி நீரை மேலே தெளிக்கின்ற பொழுது சாமி வந்து ஆடி
அது குறி சொல்வதை போல சொல்லுகிறது. மழை வருமா? வரும். இந்த குறை இருக்கிறது. எனக்கு இப்படி திருவிழா செய்யுங்கள் என்றெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். பாருங்க, அந்த மேகம் எவ்வளோ வெயில் காஞ்சுது. அந்த கூழ் படைக்க படைக்க அந்த தீபம் ஏற்ற ஏற்ற அந்த மேகம் அப்படியே திரண்டு வருது பாருங்க. உண்மையிலே நான் கண்ட அதிசயம். நான் பல தடவை இதை பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்போது நேரடியாக கண்டேன். ஆனால் வெயில் வாட்டி வதைத்தது. ஆனால் இப்போது வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குளத்து அருகே மேகம் வந்து அந்த கும்பாபிஷேகம் நடந்தால் கருட பகவான் எப்படி சுற்றி வருவாரோ அதே போல இந்த இடத்திலே அந்த மேக கூட்டங்கள் அப்படியே கரு மேகமாக மாறுகின்ற காட்சியை நான் கண்ணால் கண்டேன். உண்மையிலே ஒரு அதிசய நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், மனதில் வஞ்சனையல்லா இனம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று நம்முடைய அபிராமி பட்டருக்கு மூக்குத்தியை கைட்டு போட்டு பௌர்ணமி ஆக்கிய அந்த அம்மன் தான் இப்பொழுது மேகமாக திரள்கின்ற காவிய. பாருங்க, எவ்வளவு மேகம் இருட்டின்னு வருது பாருங்க. இதுதாங்க இந்த அன்னைய தினத்தில் இந்த அம்மா ஊருக்கு நான் சென்றேன். அம்மாவை வணங்குகின்ற சமயத்தில் மிக அற்புதமாக மேகம் திரண்டு நிச்சயமாக நான் கண்ணால் பார்த்தேன். அந்த கூழில், அந்த பாறையில் இருக்கிற அந்த கூழிலே 2 சொட்டு 3 சொட்டு தண்ணீர் மழை துளி விழுந்தது. அப்படி என்றால் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு பாருங்க. இந்த படைச்சிட்டு அந்த கூழை கொண்டு போய் அந்த குளத்துல கரைக்கிறாங்க. மேகம் எப்படி திரண்டுக்குது பாருங்க, கரு மேகங்கள். இதாங்க அந்த தொட்டியில் தான் கூழ் ஊற்றுவாங்க அப்ப. இப்போ வந்து பாரல் வந்து போச்சு. இருந்தாலும் தன்னுடைய சடங்குகள் அந்த மரக்கா சொல்றாங்க பாருங்க, கையில் வச்சுட்டாரு பாருங்க. இதான் அளவு. ஒவ்வொருவருக்கும் ஒரு மரக்கான்ற அளவு மாரி மரக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கீத்து கொட்டை கிட்ட ஒரு அம்மன் சிலை இருக்கிறது உள்ளாரே. இது ஊருக்கு வெளியே, அதாவது ஏரிக்கரை குளக்கரை அம்மன் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல நடைபெறுகிற நிகழ்ச்சி. இதான் எங்கள் பாட்டி ஊருங்க. அன்னைய தினத்திலே எங்கள் அம்மாவை வணங்குகின்ற காட்சி. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அம்மாவை வணங்கிட்டேன். 2ஆம் தேதி அம்மாவை அன்னையர் தினம், செவிலியர் தினம். அந்த இடத்துல வந்து எங்கள் பாட்டி வீடு. இதுதான் கிராமம். எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மா கொஞ்சம் வசதி அதிகம். எங்கள் அப்பா வீடு வந்து கூரையால் மேய்த வீடு. இப்போது அதெல்லாம் இல்லை, நான் அதை காட்டுறேன். எங்கள் அம்மா வீடு கொஞ்சம் அந்த ஓடு போட்டு வீடு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் வசதி. எங்களுடைய அப்பாவுடைய உறவினர் மகளை திருமணம் செய்து கொண்டார் என்னுடைய அப்பா. அவங்களுக்கு 3, எங்கள் பாட்டிக்கு 3 மகள், ஒரு மகன். ஆனால் மகன் இறந்துவிட்ட காரணத்தினால் இந்த வீடு எங்கள் தம்பிக்கு வந்தது. ஆகவே என் தம்பியுடைய வீடாக இருக்கிறது. நம்முடைய எங்கள் அம்மா அமிர்தம்மாளுடைய இல்லமாக இது மாறி இருக்கிறது. யாரும் அந்த வீட்டில் கிடையாது. திருவிழா டைமில் தான் செல்வோம். இப்போது செல்கிறோம். இதாங்க இந்த ஊர் உள்ள ஒரு ஏழை மாரியம்மன் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் அந்த குளக்கரைகளை ஊற்றிவிட்டு மழை துளியை பார்த்துவிட்டு இப்பொழுது இந்த ஏழை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நம்முடைய கூழ் வாட்டர் நிகழ்ச்சி நடைபெறுது. 2 நிகழ்வு ஒரே நாள் நடந்தது. எல்லோரும் பயபக்தியாக அமர்ந்து கொண்டு, ஒரு சிற்றூர் தான், இறைவனுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், இறைவனை மதிக்கிறார்கள், இறைவனை துதிக்கிறார்கள். ஆனால் மழை கண்டிப்பாக வருகிறது. இவருடைய முக்கியமான விவசாயம்தான் இவர்களுக்கு முக்கியமானது. அந்த விவசாயத்தை நம்பிதான் இவர்கள் இருக்கிறார்கள். நாங்களும் இப்பொழுது வறுமை காரணமாக அந்த கிராமத்தை விட்டு வெளியே சென்றோம், வேலையை தேடி. அதே போல் எத்தனையோ இளைஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாம் கிராமத்தை விட்டு செல்வதற்கு காரணம் விவசாயம் அந்த அளவுக்கு செழிக்கவில்லை.
இப்பொழுது இதை பாருங்க, சின்ன கோயில் தான் இது, அம்மன் கோயில். அந்த சின்ன கோயிலே மிக அற்புதமான திருவிழா காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். சின்ன ஒரு இடத்துல அந்த கிராமம் சென்றாலே ஒரு மகிழ்ச்சி தான். ஏதோ உத்தரவு கொடுக்குதா, இதெல்லாம் நம்ம பார்க்க ஒரு அதிசயமா இருக்கும். எலுமிச்சை மரம் கையில் கொடுத்து திருவிழா 10 நாள் திருவிழா நல்லபடியாக நடக்கும், ஊர் செழிக்க வேண்டும் என்பதற்காக தொன்று தொட்டு நடைபெறுகிறது. இந்த அம்மன் கோயில் எதிரிலே சின்ன குளம். இது நான் இது வரைக்கும் இந்த குளம் பற்றி நான் பார்த்தே இல்லை. அதாவது காஞ்சி போய் நான் பார்த்ததே இல்லை. எந்த நேரத்திலும் தண்ணி இருந்து கொண்டே இருக்கும். இது அம்மன் அருளா இல்லை என்ன என்று தெரியவில்லை. நம்முடைய உறவினர்களோடு மகிழ்ச்சியாக இந்த தருணம், எல்லோரையும் பார்க்கின்ற ஒரு மகிழ்ச்சி, அந்த அன்பு எல்லோரிடத்திலும் இப்படி அன்பு கிடைக்காது. இதெல்லாம் புகைப்படத்திலே பார்க்கிறோம். அன்னைய தினத்திலே அன்னை ஊருக்கு சென்றதுக்கு இறைவன் அருளுக்கு நன்றி.